ஹலோ ஆல். டியூஸ்டே அன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. சரி அப்படியே எல்லாம் வெளியே போகலான்னு சொன்னாங்க. சரி எங்கேன்னு பார்த்திங்கன்னா அப்பாவோட மீன் கடைக்கு தான் கிளம்பிட்டோம். ஹைனிஷ் குட்டியும் ஜாலியாக எல்லோரும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு அப்படியே போனோம். இதே ஏதோ ஒரு ட்ரிப்பு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு எல்லோரும் கிளம்பிட்டோம். கொல்லிமலை போகிற ரோட்டில் தாங்க அப்பாவோட மீன் கடை இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா மீன் 65லாம் இருக்கும் கடையில். பார்த்திங்கன்னா கிழங்காம் பீஸு அதுக்கப்புறம் என்னென்னமோ இருந்துச்சு. எனக்கு அது பேர்லாம் தெரியல. கல்மீன் தான் நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலான்ட்டு பிளான் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கிடையில் இந்த தாத்தாலாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தார். வந்து பாட்டெல்லாம் பாடி காமிச்சிட்டு இருந்தார். நானும் சும்மா ஏதோ ஒரு மாதிரி தான் வந்தேன். எனக்கு உடம்பு முடியாதனால இங்கே வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. தாத்தா கூட ஜாலியாக ஃபன்னாகவே போச்சு. அவரும் பாட்டெல்லாம் பாடிட்டு மீன் வாங்கிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் இந்த மும்மொழி கொள்கைக்கு வந்து கையெழுத்தெல்லாம் வாங்க வந்தாங்க. நான் ஆளாக வாங்கி கொடுங்க, நான் கையெழுத்து போட்டு தரேன், நான் வாங்கி போட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அது வேணும்னு தான் சொல்வேன். உங்களுக்கு ஏதாவது அச்சீவ்மெண்ட் இருந்தால் நீங்கள் அது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்டு இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அது ஏங்கிறது நான் இதில் வந்து நான் சொன்னேன்னா அது வேறு மாதிரி போயிடும். இது ஒரு மினி விலாகாக இருக்காது. அதனால தான் நான் இதில் எதுவும் சொல்லலை. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம கடையில் ஒர்க் பண்ணுற தம்பி தான். அவர் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறான்னு கேள்வி பேசியிருக்கோம். அதே மாதிரி தான் பக்காவை எங்களை இன்டர்வியூ எடுக்க வந்திருக்காங்க. அதில் சொன்ன மாதிரி தான் இதுலேயே சொல்கிறோம். எங்கள் டைம் வேஸ்ட் பண்ண நாங்கள் விரும்பல. பாய் பாய்.